செம்மொழியாக ஒரு மொழி அங்கீகரிக்கப்படுவதற்கு பொதுவாகக் கருதப்படும் 11 தகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன. அவை: 1. தொன்மை. குறைந்தது 1500 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான இலக்கிய வரலாற்றைக் கொண்டிருக்க வேண்டும். 2. தனித்தன்மை. பிற மொழிகளின் கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும். 3. பொதுமைப் பண்பு. அதன் இலக்கியங்கள் குறிப்பிட்ட சாராரை மட்டும் சாராமல் உலகப் பொதுமறை கருத்துக்களைக் கொண்டிருக்க வேண்டும். 4. நடுவுநிலைமை. சாதி, மதம், இனம் போன்ற வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். 5. தாய்மைத்தன்மை. பிற மொழிகளின் தோற்றத்திற்குத் தாய் மொழியாக இருந்திருக்க வேண்டும். 6. கலை, பண்பாட்டுத்தன்மை. தனித்துவமான கலை மற்றும் பண்பாட்டு மரபுகளைக் கொண்டிருக்க வேண்டும். 7. தனித்து இயங்கும் தன்மை. வேறு எந்த மொழியின் துணையும் இல்லாமல் தனித்து நின்று இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 8. இலக்கிய, இலக்கண வளம். செறிவான இலக்கண விதிகளையும் வளமான இலக்கியங்களையும் கொண்டிருக்க வேண்டும். 9. உயர் சிந்தனை. வாழ்க்கையின் உயர்ந்த தத்துவங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாக இருக்க வேண்டும். 10. மொழிக் கோட்பாடு. மொழியியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிக் கோட்பாடுகளைக் கொண்டிருக்க வேண்டும். 11. கலை இலக்கியத்தன்மை. மொழியின் அழகியல் மற்றும் கலைத்தன்மை வாய்ந்த இலக்கியங்களைக் கொண்டிருக்க வேண்டும்.